அது இவர் என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது நான் செத்து போயிடக்கூடாதுன்னு அதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை சார். நீ சொல்ற காரணத்தை நம்ப முடியலையே. அதான் சார் உண்மை. இப்போ உண்மையை சொல்லிடுவான் சார். நாள் கணக்கோ வார கணக்கோ பல வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த ராஜனை நல்லாவே தெரியும். உங்க 2 பேருக்கும் கொஞ்ச நாளா தானே பழக்கம். அதுவும் வெளியே சொல்ல முடியாத லிங்க். அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ராஜனோட தலையில அடிச்சான்னு சொல்றது நம்பவே முடியாத ஒரு பொய் மாதிரி எனக்கு தோணுது. ஏன் கேசவ மறைக்கிற? சத்தியமா சொல்றேன், ஒன்னும் இல்ல சார். சொல்றேன் சார். நான் மிரட்டினப்ப அவ மறுபடியும் என்ன பார்க்க வந்தா சார். பல தடவை வந்திருக்கான்னு சொல்ல. ஆமா சார். மறுபடியும் அவளை அனுபவிச்சிருக்க. ஆமா சார். அப்புறம் அவளே வர ஆரம்பிச்சிட்ட. ஆமா சார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா அவளுக்கு பெரிய அவமானம் ஆயிடும் சார். அதனால தான் சார் முதல்ல போய் சொன்னேன். ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட விசாரிச்சு படுத்தாதீங்க. அவ பாவம் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே அவனை லாக்அப்ல வைக்க வேண்டாம். சப்ஜெக்ட் அனுப்பிடுங்க சார். யோ சார். வாயா. ஹலோ சார். அவ மானம் போகக்கூடாதுங்கிறதுல நீ கவனமா இருக்கல்ல? ஆமா சார். நீயும் அந்த பொண்ணும் வர்றதையோ போறதையோ இல்ல மத்ததையோ அந்த பொண்ணு பத்ரா பார்த்துருந்தா? நீங்க சந்தேகப்படுறது எனக்கு புரியுது. ஆனா சத்தியமா அந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லை சார். செத்து போன பொண்ணு யாருன்னு கூட தெரியாது. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் சார். செல்ல இருந்து தப்பிச்சு 3வது நாள் நான் திருட போனப்போ தூரமா 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க யாரு? தூரத்துல இருந்து பார்த்ததுனால தெரியல. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு கேள்விப்பட்டேன். போ. அவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா சார்? இப்போதைக்கு நம்பணும்னு இல்லை, நம்ப கூடாதுன்னு இல்லை. ஒரு கொலைகாரன் கூட உண்மையை சொல்லிடுவான். ஆனா ஒரு திருடன் உண்மையை சொல்லிடுவான்னு பார்க்க முடியும். ஹலோ, கிடைச்சிருச்சா? குட். நான் இதை வந்துடுறேன். சார், லோக்கல் போலீஸ் அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி சசி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சதுமே அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிட்டேன். ஓகே, கம். ராஜன் சார், கொஞ்சம் இங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அர்ஜென்ட் எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் கெட்டப்பு மாற்றிட்டு வந்தோன்னு டைம் வரும்போது சொல்கிறேன்னு சொன்னால? ஆமாம் சார், இப்போ அதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு சார். ஒரு லெட்டர்னால தான் கிரைம் பிரான்ச் இந்த கேஸில் இன்வால்வ் ஆச்சு. முருகன் எழுதின நோ அது இல்லை. நான் ஒரு இன்லைன் லெட்டரை பற்றி தான் சொல்கிறேன். பிரகாஷ், அந்த லெட்டரில் கண்டென்ட் இவ்வளோதான். பத்ரா எப்பவும் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுறவன்னு, தான் லவ் பண்ணுற பையன் தன்னை ஏமாத்திடுவானோன்னு பயமும் துக்கமும் அவளுக்குள்ளே இருந்திருக்கு. அதனால பத்ரா தற்கொலை பண்ணியிருக்கலாம். வந்தது மொட்டை கடுதாசி தான். எழுதின ஆளோட பேரோ அட்ரஸோ இல்லை. ஆனால் போஸ்ட் பண்ணியிருக்கிறது இங்கே இருந்தான். மொட்டை கடுதாசியாக இருந்தாலும் அது மேலே இருக்கிற அட்ரஸில் தான் விஷயமே இருக்கு. ஏன்னா சிட்டியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு டிஜிபி ஆஃபீஸ் அட்ரஸ் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அப்போ சிட்டியில இருந்து 300 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற இந்த கிராமத்துல இருந்து இந்த பின்கோட தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதுவும் எழுதினவங்க ஒரு பொண்ணா. இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிரைம் பிரான்ச்சுக்கு விஷயமே புரிஞ்சது. போர்ஷனை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களோன்னு தோணுச்சு. லெட்டர் எழுதி வச்ச பொண்ணோட நோட் புக் தான் இது. 2லையுமே ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட்ல அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பத்ராவோட லவ்வர் சசி இப்போ கிரைம் பிரான்ச்சோட கஸ்டடியில் தான் இருக்கான். இந்த லெட்டர் எழுதின பொண்ணும் அவனோட லவ்வருங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. யார் சார் அந்த பொண்ணு?
தான் காதலிக்கிற பையனை இன்னொரு பொண்ணு காதலிக்கிறான்னு தெரிய வரும்போது ஏற்படுற வேதனை, வருத்தம், வெறுப்பு, இதெல்லாம் தான் பத்ராவோட கொலைக்கு காரணமா? இல்ல போலீஸோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக தான் இந்த மொட்டை கடுதாசியை எழுதியிருக்கலாம்? அந்த திருடனை விசாரிக்கும் போது என்ன சொன்னான்? மலைக்கு அந்த பக்கம் 2 பேர் நின்று பேசுறத பார்த்தேன்னு சொன்னால. லெட்டர் எழுதின அந்த பொண்ணு யார் சார்? அன்னைக்கு ஒரு நாள் நீங்களும் உங்க போலீஸ்காரங்களும் முகமுடி போட்டவனை துரத்துனீங்களே, அது நான் தான். நான் இந்த நோட் புக்கை எடுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு உங்க குவார்டர்ஸ்க்கு வந்தேன். மாலதி, நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த லெட்டர் எழுதினது நான் தான். அந்த அட்ரஸையும் பின்கோடையும் உங்க ஃபைல்ல இருந்து தான் எடுத்தேன். எதுக்காக அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதின? அது தற்கொலை மாதிரியும் இருக்கணும், என்னையும் யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு. நீயும் அந்த சசியை லவ் பண்ணது உண்மையா? ஆமாண்ணா. எவ்வளவு நாளா? கொஞ்ச நாளா தான். அது பத்ராவுக்கு தெரியுமா? தெரியும். நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோம் அவ அவனை மயக்கிட்டா. நான் நேரடியா அவகிட்ட கேட்டப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட மழுப்பிட்டா. ஆனா நான் ஒரு நாள் நேராவே பார்த்தேன். நான் கண்ணால பார்த்தத பத்தி அவகிட்ட கேட்டேன். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி? என்னடி என்ன பத்தி இப்படி கேக்குற? கையெடு. நான் லவ் பண்றது தெரிஞ்சா உன்னை கட்டி பிடிச்சிட்டு நிப்பியா? என்ன லவ் பண்றேன்னு முதல்ல அவன் தானே வந்து சொன்னா. உன்னை பத்தி நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு நீ அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்னு சொன்னாண்டி. ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. என்ன சொல்ற? நான் லவ் பண்றதுக்கு உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கணுமா? டென்ஷன் ஆகாம நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. குற்றவாளி செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க சார். நான் ரிசைன் பண்றேன் சார். சாரி டி. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அனாவசியமா விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு. நீ என்ன மன்னிப்பியாடி? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இத நான் நம்ப மாட்டேன். இவ அண்ணனை காப்பாத்துறதுக்காக நீ கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டியே. என்ன பேச விடு. பேசித்தான் ஆகணும். நீ சும்மாரு. நீ சொல்லு, உங்க அண்ணன் தான் உனக்கு சொல்லி கொடுத்தானா நீ முதல்ல குத்தத்தை ஒத்துக்க, அப்புறம் நான் உன்னை காப்பாத்துறேன்னு? என்ன கொடுமையான உலகண்டா இது. கொலை செஞ்சத ஹலோ நீ இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க, உள்ள மீட்டிங் நடக்குது. கேக்கட்டுமே, எல்லா ஆபீசர் காதலையும் விழணும்னு தான் கத்திக்கிட்டு இருக்க. அண்ணன் தங்கச்சிய கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறான். அந்த ராஜுவை காப்பாத்துறதுல உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அதுவும் கூட பிறந்த தங்கச்சிய மாட்டி விட்டுட்டு கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக எந்த கர்மாந்திரம் முடிச்சவனையும் தப்பிக்க விட்டுருவீங்க, அப்படித்தானே? நாசமா போயிடுவீங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வயிறு எரியுது எனக்கு. தேவையான சாட்சி ஆதாரம் இருக்குன்னு தானே முதல்ல அவனை உள்ள வச்சாங்க. இப்ப புதுசா ஒரு கதையை ஆரம்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் கங்காதர், இந்த பொண்ணு தான் குற்றவாளியா இல்ல நாளைக்கு வேற பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துவீங்களா? உங்க இஷ்டப்படி மாத்துவீங்க, யாரும் கேட்க கூடாதா? இனிமே இங்க நின்று கலாட்டா பண்ணீங்கன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அப்பா கூட்டிட்டு போமா? வாங்கப்பா நம்ம போயிடலாம். அப்பா இப்போ போறேன், சும்மா விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. என்ன விடுன்னு சொல்றேன்ல. ஹை கோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக தயாரா இருக்கேன். நீ
இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் விட மாட்டேன், செத்தாலும் விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சீங்க? வண்டி எடுறா. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? குற்றவாளி அரெஸ்ட் பண்றதுக்கு சார். இங்க லேடி கான்ஸ்டபிள்ஸ் இல்லை, அதான் பக்கத்து ஸ்டேஷன்லேருந்து வர சொல்லியிருக்கேன். அவங்கள அனுப்பிடுங்க சார். அவங்கள அனுப்பிட்டா வேணும்னா ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். சாரி, நீங்க போங்க சார். தள்ளி விட்டது உங்க தங்கச்சி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவ இறந்ததுக்கு அது காரணம் இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். புரிய வைக்கிறேன், வாங்க. பத்ரா இறக்கும் போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தெரியும் சார். கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறமும் அவ எப்படி உயிரோட வந்தா? இதோ இங்க இருக்கிற மார்க் தான் அந்த சந்தேகத்தை எழுப்புச்சு. கீழே விழும்போது இந்த சகதியிலேயோ மண்ணிலேயோ பட்டுதான் இந்த கரை ஏற்பட்டிருக்கும்னு ஆரம்பத்தில் நினைச்சேன். ஆமா சார், நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா விவரமான ஃபாரன்சிக் பரிசோதனையில இந்த கரை ஏற்படுறதுக்கு மண்ணோ சகதியோ காரணம் இல்லை, சாணியோட கரைன்னு தெளிவா தெரிஞ்சது. அந்த பள்ளத்தாக்குல எப்படி சார் சாணி இருக்கும்? இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருந்தும் இந்த ட்ரெஸ்ல சாணி கரை வந்திருக்கு. அது எப்படி? அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸோட கரைகளை பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. இது யாரோ வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்ததுனால ஏற்பட்டதா இருக்கும் சார். சம்பவ இடத்துக்கு நாங்க மறுபடியும் ஒரு தடவை போய் பார்த்தோம். அப்ப எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. அந்த இடத்துல சாணி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அந்த கரை இந்த ட்ரெஸ்ல வந்தது? அதுதான் இன்னொரு ஆங்கிள் எங்களை விசாரிக்க தூண்டி விட்டுச்சு. நாங்க கண்டுபிடிச்சது உண்மையாகணும்னா 2 விஷயங்கள் தெளிவாகணும் ராஜன். ஒன்று, மாலத்தை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சா, மறுபடியும் எப்படி கொல்லப்பட்டா. ஃபோனில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஓகே சார். ரெடி சார். பிரகாஷ், இங்க லேண்ட் பண்ணும். மூவ் ரைட். டவுன் டவுன் டவுன். ஸ்டாப் 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 ஸ்டாப்.